கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 118 சங்கீதம் 8 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை நம்புவதை விட, மனுஷன் பேசுகிற மாயான வார்த்தைகளை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் யாரை நம்பி வாழ்கிறோம்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமா அல்லது மனுஷனை நம்பி வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பதை விட்டுவிட்டு ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வதினாலே அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வனாந்தர வாழ்க்கை, நன்மை இல்லை. ஏனென்றால் கர்த்தரை நம்பாமல் மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போவார்கள். கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, மனிதனை நம்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்டு போவோம். நம் நன்மைகளை இழந்து போவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். கண்ணீரோடு ஒரு வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளும் போது, அந்த வார்த்தைகளின்படி வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி வாழ்கிறோம்? யாராவது மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது 144 சங்கீதம் 4 வசனத்திலே, மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று. பிரியமானவர்களே, மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். மனுஷனை பொய்யான காரியத்துக்கு ஒப்பாக வேதம் சொல்கிறது. மனுஷன் மாயை, மனுஷன் பேசும் வார்த்தைகள் மாயை, பொய்யான வார்த்தைகளையே மனுஷன் பேசுவான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷன் பேசிய பொய்யான வார்த்தைகளை நம்பி தங்கள் வாழ்க்கைகளை இழந்து போகிறார்கள். உன்னோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு தவறுவார்கள். மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பொய்யானது, மாயமானது. அந்த வார்த்தைகளை நாம் நம்பினோம் என்றால் கஷ்டப்பட்டு போவோம். எத்தனையோ பேர் மனிதனை நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும். மனுஷனை நம்பினோம் என்றால் கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். நம்பி நம்பி நம் ஏமாந்து போகக்கூடாது. கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய மாயமான வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் நம்பக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் பேசுகிற மாயமான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் பொய்யான காரியங்களை பேசுவான். வாயில் வருகிற வார்த்தைகளிலே உண்மை இருக்காது. அந்த உண்மையற்ற ஒரு வார்த்தைகளை நம்பி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஹல்லேலூயா. கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்வார்கள், வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் வாக்கை மறந்து போவார்கள். நாம் கண்ணீரோடு ஒரு வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். ஏமாற்றப்பட்டு போவோம். மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பினோம் என்றால் ஏமாற்றம். அது தொழிலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். என்ன காரியத்திலே நாம் நம்புகிறோமோ, யாரை நம்புகிறோமோ அவர்களால் ஏமாற்றப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எரேமியா 17 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, மனுஷனை நம்பி வாழும்போது தன்னுடைய சொந்த மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளும்போது நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். கர்த்தரை நம்பி நாம் வாழ வேண்டும். ஒருவேளை மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை இருக்காது. வறட்சியான ஒரு வாழ்க்கை,
குறைவுகள் உள்ள ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் பிரியமானவர்களே. மனுஷனை நம்பி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். எரேமியா 17:6 அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று வசனம் சொல்கிறது. யாரெல்லாம் மனிதர்களை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். நன்மை வருகிறதை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரையே நம்புவோம். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிப்பு நிறைந்ததாக, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனை நம்பதை பார்க்கிலும் கர்த்தரையே நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, வேத வசனத்திலே அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்வோம். அவரே நம்மை வழி நடத்துவார். அவரே நமக்கு போதிப்பார். அவரே நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம், ஜோதிகளின் பிதாவே மெய் துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காபா ரஷேகே மே ரேதினிமா கதரபலாம் ரபா கபா ரஷால தினிமா ரஹார தரபலாம். தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கமா ரஷாக்கா லாக்கா தூனா கரா தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கமா ரஷேகே பா ராக்கா தூனா பலா. ஏசப்பா உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமேல் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உயர்த்துங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுவீராக. ரிபா கபாரா ஷால தினிமரா ஹரதரபலாம் ரியாக்கோ பூர ஷேகே தினிமாரா கரதரபலாம். தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தனி நிமிர செய்யுங்க. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீ மாரா தன ஷல தினி மாரா ஹர தரபலாம் ரபா ரபா ரது நஷே தினி மாரா கர தரபலாம் ரீ மா கா மார ஷே கே மாரது நீ கா மா கரது ரபரா. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர், குடும்பங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாள் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உண்மையை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். நாங்கள் ஒருபோதும் மனுஷனை நம்பாதபடிக்கு, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பாதபடிக்கு உண்மையை பற்றி பிடித்துக்கொள்ள அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.